வணக்கம். இப்போ சென்செக்ஸோட ஓவரால் வியூ பார்ப்போம். சென்செக்ஸில் வந்து 82,435 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட், இன்றைக்கோட சப்போர்ட் ரேஞ்சு அப்படிங்கிறது 82,177. ஓகேயா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட் ஆகும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 81,900, 81,723 இந்த ரேஞ்செல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ரேஞ்சை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து ஒன்று ட்ரேடு என்ட்ரி ஆகணுன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போகும்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இது மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாது. மேபி இந்த கேண்டிலோ அடுத்த கேண்டிலோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் 82,773 எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ வந்து இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் 82,773, 653 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ எதுக்கு கீழே செல்லுன்னா செல்லு வந்து தான் ரேஞ்ச் வந்து பெரிய ரேஞ்சாக இருக்குது. மேபி இந்த கேண்டில் இல்லைன்னா அடுத்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் இங்கே போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லோ வந்து டச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சு இந்த 141 கட் பண்ணால் தான் ஃபர்தராக இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே பிரபு, நீங்கள் சென்செக்ஸ் கேட்டீங்க, உங்களுக்கு அதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ட்ரேடிங்கில் இருந்ததுனால. ஓகேயா? பாருங்கள், அதுக்கப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ.